எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் போட்டுட்டோம். இப்போ காப்பிரைட்டே வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி யூடியூப் கோர்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் நடத்திட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு மானிட்டைசேஷனுக்கு அதாவது கைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளார நீங்கள் யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருந்து தான் மியூசிக் எடுப்பீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். அதனுடைய காரணத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இல்லைன்னா நீங்கள் யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பில் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான மியூசிக் எங்கேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ யூடியூப்பில் நிறைய ரூல்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதில் ஒரு ரூல்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து வர ரூல்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் காப்பிரைட்டே வரக்கூடாதுன்னா நமக்கு எல்லாருக்குமே என்ன தோணுன்னா, உடனே யூடியூப் லைப்ரரியில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும், சரிங்களா? அப்போது நம்ம எல்லாரும் எங்கே போவோம்? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். யூடியூப்பில் க்ரோம் பேஜை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த க்ரோம் பேஜில் யூடியூப் லைப்ரரி அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு யூடியூப் ஆடியோ லைப்ரரி, இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நமக்கு காப்பிரைட் இஷ்யூவே இருக்கக்கூடாது, காப்பிரைட்டே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி எனக்கு அப்ளை பண்ணிவிட்டேன், அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இங்கே பாருங்கள், இது எல்லாமே காப்பிரைட் மியூசிக் தான், அதாவது நோ காப்பிரைட் மியூசிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மியூசிக் இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ சில பேருக்கு இது யூஸ் பண்ணியும் காப்பிரைட் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அது எதனால் வந்திருக்கு? ஸோ நீங்கள் அதை தப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், மியூசிக் இருக்குது, சர்ச் ஆஃப் ஃபில்டர் லைப்ரரின்னு இருக்குது. இதை டச் பண்ணி ட்ராக் டைட்டில், மோடு, ஜென்ரு, ஆர்டிஸ்ட் நேமு, டூரேஷன், ஆட்ரிபியூஷன் நாட் ரெக்யூர்டு, ஆட்ரிபியூஷன் ரெக்யூர்டு, இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட்ரிபியூஷன் ரெக்யூர்டு இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே இங்கே பாருங்கள், எல்லாமே சின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சியை டச் பண்ணி இங்கே படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். கேன் யூஸ் திஸ் ஆடியோ ட்ராக் இன் எனி ஆஃப் யுவர் வீடியோஸ் இன்க்ளூடிங் வீடியோஸ் தட் யூ மானிட்டைஸ். However, you must include the following information in your description. So கண்டிப்பாக இந்த மாதிரியான மியூசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூஷன் ரெக்யூர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான மியூசிக்ஸ் எல்லாம் ரொம்ப கேட்க நல்லா இருக்கும். ஸோ தப்பு தவறி நிறைய பேர் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மானிட்டைசேஷன் பிரச்சனை வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இப்போ நான் டச் பண்ண பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சில லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே பாருங்கள், யூடியூப் மெனி ஆல்ஸ் கிரெடிட் தி ஆர்டிஸ்ட் தி லிங்க் தி ஆடியோ லைப்ரரி ஃப்ரம் யுவர் வீடியோ. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், ப்ளீஸ் நோட் that the license attribution required also apply if you use this audio track in video outside of the YouTube. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆட்ரிபியூஷன் ரெக்யூர்டு வீடியோவை யூஸ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். ஸோ இந்த காப்பி பண்ண பேஸ்ட்டை உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். அப்படி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலன்னா உங்களுடைய வீடியோவை யூடியூப் அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் ஆட்ரிபியூஷன் ரெக்யூர்டுன்ற ஒரு மியூசிக்கை எடுத்திருக்கீங்க, நீங்கள் அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது ரீயூஸ்டு, இது ஸ்பேம் மியூசிக், அந்த மாதிரி உங்களுக்கு மானிட்டைசேஷன் தரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கிரெடிட் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே இடத்துல இங்கே பாருங்கள், திருப்பி ஃபில்டரை டச் பண்ணி ஆட்ரிபியூஷன் நாட் ரெக்யூர்டுன்னு இருக்குது, இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே
யூடியூப்க்கு சொந்தமான மியூசிக் தான். இதெல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். எதுவும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எழுத தேவையில்ல. இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ரூல்ஸ். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருந்து நீங்கள் எடுத்தாலுமே நான் சொன்ன அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வராது. இல்லைனா நீங்கள் யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருந்து எடுத்தாலுமே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடலாம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம், ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணலாம், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் போட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, மூவி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நேற்று நான் அப்லோட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக என்னுடைய பிளேலிஸ்ட்டை போய்ட்டு பாருங்கள். செக்ஷனாக போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லை, 199 மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணவங்க அனைவருமே எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயிலில் உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட், மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தீங்க பார்த்தீங்களா, அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்கள். அப்படி சென்ட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு நம்பர் ரிசீவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண அனைவருமே ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக 199 அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டைஸ் வரை எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டு மானிட்டைசேஷன் பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்குது. புதுசாக பேசிக்காக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நிறைய வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண பிறகும் சடனாக டாலர்ஸ் கட் ஆகிடும். ஸோ டாலர்ஸ் ஏன் கட் ஆகுது? ஒரு டெக் சேனலை காண்டாக்டில் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா டே அப்டேட்ஸு நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம சேனல் உங்களுக்கு நிறைய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.